السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا وَمَا مَنَعَ النَّاسَ أَنْ يُؤْمِنُوا إِذْ جَاءَهُمُ الْهُدَى وَيَسْتَغْفِرُوا رَبَّهُمْ إِلَّا أَنْ تَأْتِيَهُمْ سُنَّةُ الْأَوَّلِينَ أَوْ يَأْتِيَهُمُ الْعَذَابُ قُبُلًا وَمَا نُرْسِلُ الْمُرْسَلِينَ إِلَّا مُبَشِّرِينَ وَمُنْذِرِينَ وَيُجَادِلُ الَّذِينَ كَفَرُوا بِالْبَاطِلِ لِيُدْحِضُوا بِهِ الْحَقَّ وَاتَّخَذُوا آيَاتِي وَمَا أُنذِرُوا هُزُوًا وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ فَأَعْرَضَ عَنْهَا وَنَسِيَ مَا قَدَّمَتْ يَدَاهُ إِنَّا جَعَلْنَا عَلَى قُلُوبِهِمْ أَكِنَّةً أَنْ يَفْقَهُوهُ وَفِي آذَانِهِمْ وَقْرًا وَإِنْ تَدْعُهُمْ إِلَى الْهُدَى فَلَنْ يَهْتَدُوا إِذًا أَبَدًا وَرَبُّكَ الْغَفُورُ ذُو الرَّحْمَةِ لو يؤاخذهم بما كسبوا لعجل لهم العذاب بل لهم موعد لن يجدوا من دونه موئلا وتلك القرى أهلكناهم لما ظلموا وجعلنا لمهلكهم موعدا. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய வசனங்களின் தஃசீரை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் திருமறை குர்ஆனின் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 54வது ஆயத்தை நம்ம நிறைய 4 வாரமா பார்த்துட்டோம். அந்த பிந்திய பகுதியை சுருக்கமா பார்த்துவிட்டு 55 56க்குள்ள இன்ஷா அல்லாஹ் போயிடலாம். இந்த 54வது ஆயத்துடைய முந்திய பகுதியில அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நம்ம மக்களுக்கு என்ன செய்யறோம், பல்வேறு உதாரணங்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை நாம் தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்ன உதாரணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு உதாரணங்கள் சொன்னாங்களே இல்லையா, அந்த உதாரணங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே சுமார் 1 மாசமா பார்த்துருக்கிறோம். அப்புறம் அந்த ஆயத்துடைய அடுத்த பகுதியில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு உதாரணங்கள் சொல்லி இவ்வளவு தெளிவாக மார்க்கத்தை சொல்லிய பிறகும் வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, அதிகமான மனுஷன் அதிகமான மக்கள் அதிகமான விஷயங்கள்ல என்ன பண்றான், தர்க்கம் பண்றான், விவாதம் பண்றான், விதண்டாவாதம் பண்ணுகிறான். இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு மனுஷன் நிறைய விஷயங்கள் அக்ஸர ஷைஇன் நிறைய விஷயங்கள்ல என்ன பண்றான், தர்க்கம் பண்ணுகிறான், விவாதங்கள் பண்ணுகிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த ஆயத்து சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தி தெளிவாக சொல்லப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நிறைய பேர் இந்த தர்க்கம் பண்றாங்கல்ல விவாதம் பண்றாங்கல்ல, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒண்ணும். நீங்க நிறைய தர்க்கங்கள் விவாதங்களை பார்த்தீங்களாக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே நம்பர் 1 எந்த மாநிலம் என்று சொன்னால் எந்த மாநிலம், இந்தியாவுடைய தமிழ்நாடு தான். அப்படிங்கிற அளவுக்கு எந்த ஒண்ணா இருந்தாலும் விவாதத்துக்கு வர்றீங்களா, தர்க்கத்துக்கு வர்றீங்களா அப்படிங்கிற ஒரு கெட்ட கலாச்சாரத்தை குர்ஆன் ஹதீஸ்ங்கிற போர்வையில, கலாச்சாரம் மோசமான கலாச்சாரம், செயல்பாடுகள் மோசமான செயல்பாடுகள், அந்த மோசமான செயல்பாடுகளை குர்ஆன் ஹதீஸ் சுன்னா தௌஹீதுங்கிற பேர்ல இன்றைக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய கலாச்சாரம். ஏன்னா வகானல் இன்சான் அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமான விஷயங்களில் ஜிதால் பண்ணக்கூடியவனாக வாக்குவாதம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் அதை பிடிக்காம வெறுப்பா என்ன செய்யறான்,
சுர்ரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஜிதால் பண்றது, தர்க்கம் பண்றது, வாக்குவாதங்கள் பண்றது, சண்டை போடுறது, பிரிஞ்சு போறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1127வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக வீட்டுக்கு போறாங்க. மக யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வீட்டுக்கு போறாங்க. நைட் நேரத்துல, நைட்டு டயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக வீட்டுக்கு போறாங்க. மக வீட்டுக்கு போய் ஒரு பக்கம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு பக்கம் மருமகன் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேர்கிட்டையும் கேள்வி கேட்கிறாங்க. அலா துஸல்லியானி, நீங்கள் ரெண்டு பேரும் தொழுது விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த தொழுகை கேட்கிறாங்க? இரவு தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகையில. இரவுல ஏறக்குறைய அன்டைமா போச்சு. அந்த இரவு நேரத்துல அன்டயத்துல போய் கேட்கிறாங்க, அலா துஸல்லியானி, நீங்கள் ரெண்டு பேரும் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுது விட்டீர்களா? இஷா தொழுகையே கிடையாது. சரி, இஷாவுக்கு பிறகு தூங்கவே செய்வாங்க. தூக்கத்துக்கு பிறகு நடுவுல போய் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ள போய் கேட்கறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுது விட்டீர்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனேயுமே அலி ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்ஃபுசுனா பியதில்லாஹ், எங்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வுடைய கையில் உள்ளன. ஃபைதா ஷாஅ யபஅஸனா பஅஸன், அவன் எங்களை எழுப்பி விட நாடி இருந்தால் அவன் எழுப்பி விட்டுருப்பான், நாங்க தொழுது இருப்போம். நாங்க தொழுவனும் அல்லாஹ் நாடல, அதனால எழுப்பி விடல, நாங்க தூங்கி நம்மள மாதிரி பதில். புரியுதா? நம்ம இது தமிழ்நாட்டு தௌஹீத் ஸ்டைல்ல பதில் சொல்றாங்க. ஃபைதா ஷாஅ, அல்லாஹ் அதான் நஃப்சுகள் எல்லாம் பியதில்லாஹி, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஃபைதா ஷாஅ, அவன் நினைச்சிருந்தா அய்யபாசனா, எங்களை தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுப்பி விட்டுருப்பான். அவன் எழுப்பி விடல, அவன் தூக்க வச்சுட்டான், அதனால எங்க மேல தப்புலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு பதில சொல்லிட்டாங்க. சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதில விரும்பல. இப்படி பேசுறாங்க பத்தியலா, இப்படி பதில் சொல்றாங்க பத்தியலா, இந்த பதில ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, விரும்பல. வஹுவ முவல்லுன் யத்ரிபு ஃபஹிதஹு, அவங்க அப்படியே வெளியேறாங்க. இத கேட்ட உடனே வெளியே போறாங்க. வெளியே போகும்போது என்ன செஞ்சுபிட்டு வெளியே போறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய தொடையில் அடித்து கொண்டு, கோபத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காம தொடையில தட்டிக்கு நினைச்சுக்கிறாங்க, எந்திரிச்சு வெளியே போறாங்க. எந்திரிச்சு அப்படின்னா கோபத்துல போறாங்க. எந்திரிச்சு வெளியே போகும்போது சொல்லிக்கிட்டே போவாங்க, வகானல் இன்சான் வக்ஸர ஷைஇன் ஜதலா, இன்சான் அதிகமான விஷயங்கள் என்ன செய்கிறான், தர்க்கம் பண்ணுகிறான், வாக்குவாதம் பண்ணுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை கோவமா ஓதிக்கிட்டு வெளியே போனாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 1127வது ஹதீஸாக பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எதுக்கெடுத்தாலும் விவாதங்கள் தர்க்கங்கள் பண்ணுகிறோமா இல்லையா, இது அல்லாஹ்வுக்கும் பிடிக்காது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடிக்காது. அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன ஆயத்தும் ஹதீஸ், அப்புறம் சொன்ன ஹதீஸும் என்ன சான்று. அதனால தான் நீங்க பாத்தீங்களாக்க இந்த ஹஜ் பண்றாங்க பத்தியலா, ஹஜ் உமரா, ஹஜ் உமராக்கு இஹ்ராம் கட்டுற பத்தியலா, இஹ்ராம் கட்டிவிட்டால் நீங்கள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த லிஸ்ட் போடுறான் பாருங்க. அந்த லிஸ்ட்டை நீங்க படிச்சு பாருங்க. சூரத்துல் பக்கராவுடைய 197வது ஆயத்து, சூரத்துல் பக்கராவுல 197வது ஆயத்துல அல்லாஹ் பேசுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத் ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள். ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுற பத்தியலா, ஹஜ் என்பது குறிப்பிட்ட ஒரு மாதம், அப்படித்தானே? ஹஜ் என்பது குறிப்பிட்ட ஒரு மாதம், ஒரு மாதத்திலும் குறிப்பிட்ட சில நாட்களில் செய்து முடித்தாக வேண்டும். துல் ஹஜ் 8ல் ஆரம்பிக்கணும். எப்ப முடிக்கணும்? எப்ப முடிக்கணும்? 22ல முடிக்கணும். அப்படியா?
எப்ப முடிக்கணும்? 13ல முடிச்சிடும். துல்ஹஜ் 8, 9, 10, 11, 12, 13 6 நாட்கள். 40 நாள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்கல்ல, 40 நாள்லாம் தேவையில்லை, 6 நாள் தான் ஹஜ்ஜுக்குரிய நாட்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த 6 நாட்கள்ல 4 நாள் ஹஜ்ஜி செய்தால் போதும். எந்த நாள்? 8 to 13 சொன்ன பத்தியலா, 8 to 13 இல்லாம 9 to 12, 9 to 12 நாள், 9, 10, 11, 12. இந்த துல்ஹஜ் 8ல மினாவுக்கு போறோம் பத்தியலா, அது சுன்னத்தான இபாதத்து. 13லும் மினாவிலே தங்கி கல்லெறிகிறோம் பத்தியலா, அதுவும் என்ன? சுன்னத்தான இபாதத்து. அப்ப எப்படி லுஹர்ல 4 ரக்காத்து, ஆனா முந்தி 2 ரக்காத்து சுன்னத்து, பிந்தி 2 ரக்காத்து சுன்னத்து தொழுறோம் பத்தியலா, 4 தான் ஃபர்து பத்தியலா. அதனால அது மாதிரி 4 தான் என்ன? 4 நாட்கள் ஹஜ்ஜுக்கு ஃபர்லான நாட்கள். புரியுதா? ஒரு ஹாஜியார தமிழ்நாட்டிலும் போய் நான் 3 நாள்ல ஹஜ்ஜு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஹஜ்ஜு என்ன செய்யாது? செல்லாது. அப்ப குறைந்தது 4 நாட்கள், கூடியது 6 நாட்கள். இது ஹஜ்ஜி செய்ய வேண்டிய நாட்கள். ஆனால் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுற பத்தியலா, அது குறிப்பிட்ட சில மாதங்கள். இஹ்ராமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். புரியுதா? குறிப்பிட்ட சில மாதங்கள் அப்படிங்கிறான். எந்தெந்த மாசத்துல ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டலாம்? ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். சரியா? இன்னைக்கு தான் நம்ம எல்லாம் ஃபிளைட்ல போறோம். அந்த காலத்துல கப்பல்ல போவாங்க. அதுக்கு முந்தைய காலத்துல குதிரையில ஒட்டகத்துல போனாங்க. அதுக்கு முந்தைய காலத்துல நடந்தே போவாங்க. அப்படி நடந்து போறவங்க எல்லாம் ஒருத்தர் ஹஜ்ஜிக்காக ரமலான் மாதத்திலே இஹ்ராம் கட்டிவிட்டால் அந்த ஹஜ்ஜி செல்லாது, கட்டக்கூடாது. சரியா? ஒன்னு ஷவ்வால் மாசம் அல்லது துல்கஅதா அல்லது என்ன செய்யணும்? துல்ஹஜ். இந்த 3 மாதங்களில் தான் நீங்கள் ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்ட வேண்டும். அதை தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத். ஹஜ்ஜி என்பது, ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டுவது என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, எவர்கள் தங்கள் மீது ஹஜ்ஜை ஃபர்லாக்கி கொண்டார்களோ, அப்படின்னு சொன்னா இஹ்ராம் கட்டி விட்டார்களோ. புரியுதா? பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜதன், அல்லது பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம லப்பைக் உம்ரதன். அதானே இஹ்ராம் கட்டுறது. இஹ்ராம் கட்டிவிட சொல்லுவோம்ல. இப்படி ஒருவர் நிய்யத்து வைத்து இஹ்ராம் கட்டிவிட்டால் அவர் தன் மீது ஹஜ்ஜை ஃபர்லாக்கி கொண்டார், அவர் தன் மீது உம்ராவை ஃபர்லாக்கி கொண்டார். அப்படிப்பட்டவர் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். அவர் இஹ்ராம் கட்டிய பிறகு ரஃப்ஸ் பண்ணக்கூடாது. ரஃப்ஸ்னா என்ன? ஆபாசம். ரஃப்ஸ்னா என்ன? ஆபாசம். தப்பான அந்நிய பெண்ணோட தப்பான பார்வை பார்க்கிறது, தப்பா பேசுறது, அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம மனைவி என்ன செய்யக்கூடாது? இஹ்ராம் கட்டிய பிறகு கணவன் மனைவி கூடலாமா? இன்னும் சொல்ல போனா முத்தமிடக்கூடாது. அந்த மாதிரி கணவன் மனைவிங்கிற அந்த மாதிரி எந்த உறவு என்ன செய்யக்கூடாது? இஹ்ராம் காலத்தில் இருக்கக்கூடாது. அதான் ரஃப்து என்பது. மனைவி கூடவே கூடாது அப்படின்னு சொன்னா மற்றவங்களோடு கூடவே கூடாது. புரியுதா? அப்ப இஹ்ராம் கட்டி விட்டால் ரஃப்து கூடாது. புரியுதா? ஃபலா ரஃபத வலா ஃபுசூக. அப்புறம் ஃபிஸ்குகளும் கூடாது. ஃபிஸ்க் என்று சொன்னால் பாவம், ஃபுசூக் என்று சொன்னால் ஏனைய பொதுவான பாவங்களும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. வலா ஜிதால, நீங்கள் இஹ்ராம் கட்டிவிட்டால் ஜிதாலு பண்ணக்கூடாது. ஜிதால் என்ன? தர்க்கங்கள் பண்ணுவது, வாக்குவாதங்கள் போடுவது, சண்டை போடுவது. இந்த தர்க்கம் பண்றாங்கல்ல, தர்க்கத்துக்கு அரபில ஜிதால் என்று சொல்வார்கள். நீங்கள் இஹ்ராம் கட்டிவிட்ட பிறகு ஜிதால்லாம் பண்ணாதீங்க, சும்மாவே பண்ணக்கூடாது, இஹ்ராமுக்கு பிறகு பண்ணவே கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப இந்த வாக்குவாதம், விவாதம், தர்க்கம் பண்றாங்கல்ல, இதெல்லாம் மார்க்கம் விரும்பக்கூடிய ஒன்று இல்லை என்பதற்கு இந்த ஆயத்து அடுத்த சான்று. புரியுதா? இன்னொரு ஹதீஸ பாத்தீங்களாக்க, இமாம் அபூதாவுத் அவர்கள் தங்களுடைய அபூதாவுதுல 4800வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அன ஸஈமுன் பி பைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னா. உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன். நீங்க எல்லாம் சொர்க்கவாசிங்க,
நீங்க சொர்க்கவாசி மட்டுமல்ல, உங்களுக்கு சொர்க்கத்துல என்ன கிடைக்கும்? ஒரு மாளிகை கிடைக்கிறதுக்கு நான் பொறுப்பு. ஜயீம், ஜயீம்னா பொறுப்பு ஏத்துக்கிறது. சரி, பொறுப்புதாரி, நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க பொறுப்பு ஏத்துக்கிறாங்க. யாருக்கு என்று சொன்னால், லிமன் தரக்கல் மிரா, யார் விவாதங்கள் செய்வதை விடுகிறாரோ, யார் தர்க்கம் பண்ணுவதை விடுகிறாரோ, லிமன் கான முஹிக்கன், அவர் சொல்லுது ஹக்கா இருந்தாலும் சரி, புரிஞ்சா, ஹக்காவே இருந்தாலும் சரி, எப்ப பார்த்தாலும் வாதம் 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 அப்படி பண்றாங்க பாருங்க. அப்படி பண்றதை யார் உர்றாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு மாளிகைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த தர்க்கம் விவாதம் சண்டை கிண்ட போடுறாங்கல்ல, இதெல்லாம் நம்ம தாவா செய்யணும். புரிஞ்சா, தாவா செய்யணும், அழகான முறையில தாவா செய்யணும். அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு நல்லது, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருக்கு கெட்டது. அவர் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிறாம இருந்தால் நமக்கு நல்லதான், நமக்கு நன்மை கிடைச்சு போயிடும். நீ நம்ம தாவா செய்யறோம், அவர் ஏத்துக்கிட்டாதான் நமக்கு அல்லாஹ் நன்மையை எழுதுவான், ஏத்துக்கிறாட்டி நன்மைய எழுத மாட்டான் அப்படி சொல்ல முடியும்? அப்படிலாம் கிடையாது. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிறாம நமக்கு அஜிர் உண்டு. அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு அஜிர், மறுத்தால் அஜிர் இல்லை. புரியுதா? அல்லாஹ் நினைச்சா மன்னிப்பான், நினைச்சா என்ன செய்வான்? அல்லாஹ் தண்டிப்பான். இந்த எவ பார்த்தாலும் சண்டை சண்டை. சில பேரை பாத்தியலா, எங்க பார்த்தாலும் விவாதம். அரசியலா விவாதம், ஆன்மீகமா விவாதம், வியாபாரமா விவாதம், குடும்பமா விவாதம். புரிஞ்சா? எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் விவாதம். பொண்டாட்டிட்ட விவாதம், அண்ணட்ட விவாதம், தம்பிட்ட விவாதம், அக்காட்ட விவாதம், சமுதாய மக்கள்கிட்ட விவாதம். அதுக்கு மேல நான் ₹1,00,000 தர்றேன், 1 கோடி ரூபாய் தர்றேன், 10 கோடி ரூபாய் தர்றேன். இதெல்லாம் இஸ்லாமே இதான் சுன்னாவா? இதான் நபி வழியா? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? கிடையவே கிடையாது. புரியுதா? இன்னும் சொல்ல போனா, நீங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் அதை எப்படி இந்த விவாதம் பண்றாங்கல்ல, அதை பத்தி கூட குர்ஆன் ஒரே ஒரு இடத்துல அனுமதிக்குது. ஷர்த்து போட்டு அல்லாஹ் அனுமதிக்கிறான். சூரத்துன் நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 125வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹஸனா வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, உங்களுடைய ரப்பின் பாதையின் பக்கம் நீங்கள் மக்களை அழைப்பு பணி செய்யுங்கள். ஹிக்மத்தோடு, கல்வியோடு, ஞானத்தோடு, அறிவோடு சொல்லுங்கள். வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகான உபதேசங்களை சொல்லி என்ன செய்யுங்கள்? மக்களை உங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லுமே தவிர, அவர்கள் எல்லாம் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள், உங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், நீங்களே நரகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு பேசக்கூடாது. புரியுதா? யார் யாரையோ அல்லாஹ் மன்னிச்சா அப்படி சொன்னா நம்மளே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படிங்கறத என்ன செய்யணும்? சொல்லி அழகான உபதேசம் பண்ணி நீங்க மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு, உபதேசத்தை ஏத்துக்கலையா நீங்களா விவாதம் பண்ண போவாதீங்க, அவங்க உங்கள்கிட்ட வாதம் பண்றாங்களா, வஜாதிலுஹும், நீங்கள் வாதம் பண்ணினால் நீங்கள் விவாதம் பண்ணுங்கள். எப்படி பண்ணுங்கள் என்று சொன்னால், பில்லதீஹி அஹ்ஸன், மிக அழகான முறையில். அழகான முறையில் விவாதம் அல்ல. எப்படி வாதம் பண்ணனே? அஹ்ஸன் அஹ்ஸன். புரியுதா? மிக அழகான முறையில் நீங்கள் விவாதம் பண்ணுங்கள். இன்னைக்கு விவாத களம் எல்லாம் எப்படி மாறி போய்விட்டது என்று சொன்னால், இவர் அவரை கேவலப்படுத்தணும், அவர் என்ன செய்யணும்? இவரை கேவலப்படுத்தணும், அவரை தோக்க வைக்கணும், இவர் ஜெயிக்கணும். இந்த வெற்றி தோல்வியை வச்சுதான் விவாதம் பண்ணாங்களே தவிர, ஹக்கை அறிந்து கொள்வது, ஹக்கை பின்பற்றுவது நீனா நானா? இன்றைக்கு மார்க்கம், இன்னைக்கு தௌஹீதுங்கிற பேர்ல விவாதம் பண்றாங்கல்ல, எப்படி போச்சு? நீனா நானா, நீ வெற்றியா நான் வெற்றியா, நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பியா, அப்படிதான் போதே தவிர கடுமையான வார்த்தைகள் விவாதக்க குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேர்ல விவாதம் பண்றாங்கல்ல, வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கிறீங்களா? என்ன அவர் தானே, அவர் ஒரு தர டிக்கெட். எங்க விவாத களத்தில் பேசக்கூடிய வார்த்தை. புரியுது? விவாத களத்துல நாங்க தௌஹீத சொல்றோம், நாங்க மார்க்கத்தை சொல்றோம் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் மாற்று கருத்தை சார்ந்த அவங்க தப்பு தான் பண்றாங்க, அவங்க பண்றது ஷிர்க் தான், பித்அத் தான், தப்பு தான், பாவம் தான், சொல்லுங்க, சான்றுகளோடு ஆதாரத்தோடு சொல்லுங்கள். அப்படி சொல்லாம தர டிக்கெட்டு, இதே வார்த்தை, இதே வார்த்தை பேச மாட்டேன், வார்த்தை கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தையை இப்படி சொல்றாமே, இதான் மார்க்கமா?
மார்க்கை இப்படிதான் சொல்லுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலுக்கு போய் தாவா செஞ்சாங்க, அபூலஹப் போய் தாவா செஞ்சாங்க, உக்பாவுக்கு போய் தாவா செஞ்சாங்க, பக்கா முனாஃபிக்குடைய தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு போய் தாவா செஞ்சாங்க. அவன்கிட்ட எல்லாம் இப்படியா போய் பேசினாங்க? இப்படி போய் பேசினாம மார்க்கை ஈடுபடுமா? அதனால தான் நிறைய மக்கள் இந்த குர்ஆன் ஹதீஸுங்கிறாங்களா தௌஹீதுங்கிறாங்களா வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. புரியுதா? முதல்ல விவாதம் பண்றதே மார்க்கத்துல சரியில்லை. அவங்களா பண்றாங்க. விவாதம் உங்களை நோக்கி நிர்பந்தமாக தள்ளப்பட்டு விட்டால் அழகான முறையில் பேசுங்கள், அழகான முறையில் விவாதம் பண்ணுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படி இல்லாம குண்டக்க மண்டக்க பேசுறாங்கல்ல, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிடிக்காது. அதனால தான் வகானல் இன்சான் வகதர ஷைஇன் ஜதலா, இன்சான் அதிகமான விஷயங்களில் விவாதம் பண்ணுகிறான், தர்க்கம் பண்ணுகிறான் அப்படின்னு அல்லாஹ் பிடிக்காம வெறுப்பா சொல்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது எத்தனாவது ஆயத்து? 54வது ஆயத்து. 55வது ஆயத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, வமா மனஅன் நாஸ யுமினு இத் ஜாஅஹுமுல் ஹுதா வயஸ்தக்ஃபிரு ரப்பஹும் இல்லா அன் தஅதியஹும் சுன்னத்துல் அவ்வலீன அவ் யஅதியஹுமுல் அஸாபு குபுலா. மனிதர்களை ஈமான் கொள்ள விடாமல் தடுத்தது எது என்று சொன்னால், அவர்களுக்கு ஹிதாயத் வந்து விட்டது, ஹிதாயத்தை எல்லாம் அல்லாஹ் காட்டிட்டான். ஹிதாயத்தை எல்லாம் அல்லாஹ் காட்டிட்ட பிறகு அந்த ஹிதாயத்தை நோக்கி வரவிடாமல் ஈமான் கொள்ள விடாமல் தடுப்பது எது என்று சொன்னால், வயஸ்தக்ஃபிரு ரப்பஹும், தன்னுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வதை தடுப்பது எது என்று சொன்னால், இதுதான் தெளிவா ஹக்குன்னு தெரியுதுபா. சரியா? தெளிவா இதுதான் ஹக்குன்னு நிறைய மக்களுக்கு இன்னைக்கு தெரியுமா தெரியாதா? மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? அஜல்துமார்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல? ஒண்ணுமில்ல, மகரிபு தொழுகைக்கு முன்னால சுன்னத் தொழுகை இருக்கிறது அப்படின்னு அஜரத்துமார்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல? புகாரி சஹீஹுல் புகாரிலாம் ஓதி தானே கொடுக்குறாங்க. மர்சவுல 6ஆம் ஜுமராவுல 7ஆம் ஜுமராவுல என்ன செஞ்சுக்கிறாங்க? சஹீஹுல் புகாரிலாம் ஓதி தான் கொடுக்குறாங்க. எல்லா இன்னைக்கு தமிழ்லயே வந்துருச்சு, போன்லயே அடிச்சு பார்த்தா என்ன செய்யுது? வந்துருது. தமிழோடு அரபியோடு நம்பரோடு வந்துருது. தெளிவா இமாம் புகாரி ஒரு பாடத்தையே போடுறாங்க. மகரிபுக்கு முன்னால் முன் சுன்னத் தொழுவதை பற்றிய பாடம் ஒரு பாடத்தை போடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுக்கு முன்னால முன் சுன்னத் தொழுதாங்க, நீங்கள் தொழுவுங்கள், நீங்கள் மகரிபுக்கு முன்னால் முன் சுன்னத் தொழுவுங்கள். சரியா? அந்த 3 தடவை சொல்லிவிட்டு 3வது தடவை சொல்லும் போது சொன்னார்கள், இன்ஷிட்ட, நீங்கள் விரும்பினால் தொழுவுங்கள் அப்படிலாம் சொன்னாங்கங்கிற ஹதீஸ் வருதா இல்லையா? நான் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை முடிச்சு விட்டு ஜும்மாவுல புறக்கணிக்கப்படக்கூடிய சுன்னத்துகள் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் புரியுதா? நம்ம கல்யாணத்துல மட்டும் ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என் சுன்னத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப கல்யாணத்துக்கு மட்டும்தான் அன்னிக்காஹு மின் சுன்னத்தி, புரியுதா? அதையும் சேர்த்து சொல்லுவாங்க, சேர்த்து ஹதீஸ் இல்ல. அன்னிக்காஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி அப்படின்னு சேர்த்து ஹதீஸ் இல்ல. வேற ஒரு ஹதீஸ்ல அன்னிக்காஹு மின் சுன்னத்தி, புரியுதா பாய்? இன்னொரு வேற ஒரு ஹதீஸ்ல ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. நான் கேட்கிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படி ஓதலாமா? ஒன்ன ஓதி முடிச்சுட்டு ஒரு ஆயத்துக்கு பிறகு ஒரு ஆயத்து, ஒரு சூறாவுக்கு அப்படித்தான், அதான முறை. அப்ப அன்னிக்காஹு மின் சுன்னத்தி என்பது ஒரு ஹதீஸ். வேற ஒரு ஹதீஸ் என்ன? ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என் சுன்னத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. வேற ஒரு ஹதீஸ். நான் கேட்கிறேன், கல்யாணத்துல மட்டும் தான் ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னியா? கல்யாணத்துக்கு மட்டுமா? இது பள்ளிவாசல் மகரிபு முன் சுன்னத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா? இது சுன்னத்து வல் ஜமாத் சொந்தமான பள்ளிவாசல், 4 மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசல். எனவே மகரிபு தொழுகைக்கு முன்னால் முன் சுன்னத் தொழுவ கூடாது. சுன்னத்து வல் ஜமாத் பள்ளிவாசல், புரியுதா? இது சுன்னத்து வல் ஜமாத் பள்ளிவாசல். எனவே 2வது ஜமாத்து போடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது ஜமாத்து போட அனுமதித்தாங்க, சஹாபாக்கள் அனுமதித்தாங்க. ஹதீஸ் வருதா இல்லையா? அப்படி இந்த சுன்னத்து வல் ஜமாத் பள்ளிவாசல், ஆனா என்ன செய்யக்கூடாது? 2வது ஜமாத்து போடக்கூடாது. இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க பல பள்ளிவாசல்கள்ல, இது சுன்னத்து வல் ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல், 4 மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசல். எனவே சத்தம் போட்டு என்ன செய்யக்கூடாது? ஆமீன் சொல்லக்கூடாது. நம்ம பள்ளிவாசல்லையே பார்த்தீங்களாக்க பல சகோதரர்கள் சத்தமிட்டு ஆமீன் சொல்வது இல்லை. அந்த கெட்ட கலாச்சாரத்துக்கு தாக்கம் இன்றைக்கும் இருக்கிறது, புரியுதா? அந்த கரும்புள்ளி முழுசா அழியல, முழுசா வெள்ளையா போகல.
கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த புள்ளி இருக்கதான் செய்யுது அப்படிங்கிறத தெளிவா ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஆமீன் சொன்னாங்க, சத்தம் போட்டு ஆமீன் சொன்னாங்க. முதல்ல சப்பு கேட்டுச்சு, மக்கள் எல்லாம் சத்தம் போட்டு ஆமீன் சொன்னாங்க. அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஆமீன் வெளியே கேட்டுச்சு. அப்படிலாம் ஹதீஸ் வருதா இல்லையா? நீங்க ஆமீன் சொல்லுங்கள். இமாம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். உங்களோடு சேர்ந்து யார் ஆமீன் சொல்வார்கள்? மலக்குமார்களும் ஆமீன் சொல்வார்கள். நீங்கள் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஆமீனோடு ஒத்து நீங்கள் ஆமீன் சொல்லிவிட்டால் நீங்கள் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் அப்படின்னு இருக்கிற அந்த ஆமீனை மெதுவாக சொல்வதா சத்தமாக சொல்வதா? சத்தமாக சொல்வது. தெளிவாக ஹதீஸ் வருது. ஆனால் இது சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல், மெதுவாக ஆமீன் சொல்லு. புரியுதா? இப்படி எல்லாம் எக்கச்சக்கமான இருக்குது. நான் ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அதை தொகுத்து சரியா புறக்கணிக்கப்படும் சுன்னத்துகள் அப்படின்னு பேசலாம் இருக்கிறேன். அப்ப இங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இதான் ஹிதாயத்துன்னு தெரியுது பாய். ஆனா உண்மை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஹக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும், அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அவங்க எப்ப இதை உணர்வாங்கன்னு சொன்னா மலக்குள் மௌத்த பாக்குறாங்கல்ல, அப்பதான் என்ன செய்வாங்க, ஆகா நமக்கு தெரிஞ்சிச்சே, சொல்லலையே, தப்பு செஞ்சிட்டமே, இந்த எதிரிபூன உஜூகவும் அதுவாரகும். புரிஞ்சா? அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட அடி வாங்கும் போதான், கபூர்ல வச்சு மிதி வாங்கும் போதான் என்ன செய்வாங்க, ஆகா தப்பு செஞ்சிட்டமே அப்படிங்குவாங்க. தெளிவா அல்ல ஹிதாயத்தை இதான் ஹக்கு இதான் தெரிஞ்ச பிறகு என்ன பண்றாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. ரப்புட்ட இஸ்திக்பார் பண்ண வந்து மறுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் இல்லா அன்தாத்தியகும் சுன்னத்துல் அவ்வலியின், முன்னோர்களுக்கு வந்த சுன்னத் அவர்கள் மீது வரவில்லை. அல்லாஹ் சொல்றான் நவுது பில்லாஹி மின்ஹா. முன்னோர்களுக்கு வந்த சுன்னத் என்ற எதை சொன்னா தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? எதை அல்லாஹ் சொல்றான்? அதாபுகள். அதாபுகள் முன்னோர்களுக்கு வந்துச்சு அதாபு. அந்த மாதிரி அதாபு அவங்களுக்கு வரல. அப்படி வந்தாதான் இவங்க திருந்துவாங்க. அல்லாஹ் சொல்றான். நான் நினைச்சா செகண்ட்ல அழிச்சிருவேன். அல்லாஹ் சொல்றான் நான் அழிக்காம இவங்களுக்கு அதாப இறக்காம அழிக்காம அப்படி நான் பொறுமையா இருக்கிறேன். இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், பொறுமையா இருக்கிறேன். இந்த முன்னோர்களுக்கு வந்துச்சு அதாபு, அப்படி வந்தா தான் இவன் திருந்துவாங்கிற மாதிரி அல்லாஹ் கோபமாக பேசுகிறான். உங்களுக்கு முன்னோர்களுக்கு வந்த அதாபெல்லாம் தெரியும். உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க பல கவுமுகள் அழிக்கப்பட்டன. ஆது கூட்டம் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? பெரிய அதாபு மூலமா அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? சமூது கூட்டம் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? லூத்து கூட்டம் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? ஃபிரௌன் அழிக்கப்பட்டான இல்லையா? அந்த கடைசி நூஹ் நபியுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த அழிக்கப்படும் போது ஃபிரௌன் சொன்னான்ல ஆமன்து பிரப்பி ஆல் ஆன் வகத் அஸைத் கபுல் ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன். அவன் சொன்னா லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல. நான் பனு இஸ்ராயீல மக்கள் எந்த அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டாங்களோ அந்த அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டு லா இலாஹ இல்லன்னா கடைசியில் அவன் சொன்னான். அல்லாஹ் என்ன செய்யல, ஏத்துக்கல. ஏன்னா வந்துருச்சு, சக்கராத் வந்துருச்சு. அதுக்கு பிறகெல்லாம் கலிமா சொன்னா தௌபா சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப ஹக்க ஏற்க மறுக்கிறாங்கல்ல, என்ன காரணம்? அதாபு இன்னும் வரல. அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான், அடே ஒழுங்கா இருந்துக்க, அதாப இறக்கிறவன் உனக்கு முன்னால உள்ள மக்கள் பல பேருக்கு நான் அதாப இறக்கிருக்கிறேன், அது வர்றதுக்கு முன்னால உன்னை நீ திருத்திக்கொள் என்று அல்லாஹ் கடுமையாக பேசுகிறான். நீங்க பாத்தீங்களாக்க முன்னோர்களுக்கு வந்த சில பேரு அவங்களே அதாபையே கேட்டாங்களாம். அவங்களுடைய இந்த ஆணவத்தை பாருங்க, அக்கிரமத்தை பாருங்க. சில பேர் அதாப அல்லாட்ட கேட்கிறாங்க. உதாரணமா நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தாவா செய்யறாங்க. அந்த சமுதாய கூட்டம் ஒரு தப்பு பண்றாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? அளவு நிறுவையில குறை வைக்கிறாங்க, மோசடி பண்றாங்க. அவங்களுக்கு போய் நீங்க களிமாவை சொல்றதோடு அவங்க செஞ்ச பெரிய குறைக்கு பத்தியெல்லாம் அந்த குறைய சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா 26வது சூராவுடைய 187 26ல 187 அதுல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை நபியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நியாயமாக வியாபாரம் செய்யுங்கள், அளவு நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள் என்றெல்லாம் தாவா பணி செய்த போது அதற்கு ஷுஐப் நபியுடைய சமுதாயத்து மக்கள் சொன்னார்கள், ஃபாஸ்கித் அலைனா கிஸஃபா மினஸ் ஸமா இன் குன்த மினஸ் ஸாதிகீன். சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, இப்படி செஞ்சா அல்லாஹ் அழிச்சிருவான், தண்டிச்சிருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாஸ்கித் அலைனா கிஸஃபா மினஸ் ஸமா,
வானத்திலிருந்து ஒரு துண்டை எங்கள் மீது விழ செய்யுங்கள். புரியுதா? வான இடிஞ்சு என்ன செய்யணும், எங்க மேல உழுவனே. இன்குன்துமின சாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால். தாவா செஞ்சா ஏத்துக்கிறாம வான இடிஞ்சு விழுந்தா தாங்குவானா? இந்த ரூஃப் நவுல் பில்லாஹி மினஹா, இந்த ரூஃப் இடிஞ்சு விழுந்தாலே தாங்க முடியுமா? இந்த ஃபேனு கண்டு விழுந்தாலே தாங்க முடியுமா? பிளைட் போகுது, குஜராத்ல போய் அடிச்சு போச்சு அந்த அந்த இல்லையா? அப்ப அந்த பில்டிங் என்னவாயுது, தரைமட்டமா போகுது. எக்கச்சக்கமான டாக்டர்கள் மூத்தா போயிடுறாங்க. ஒரு பிளைட் விழுந்தாலே மூத்தா போயிடறான், ஒரு ஃபேன் விழுந்தாலே மூத்தா போயிடறான், ரூஃப் விழுந்தாலே மூத்தா போயிடறான். வாகனம் விழுந்தா சும்மா இருக்க முடியுமா? சொல்றான், வானத்துடைய ஒரு துண்டு எங்க மேல உழுவட்டும், நீங்க உண்மையாளராக இருந்தால் அப்படின்னு. அதாபை யார் கேட்டது? ஷுஐப் நபியுடைய சமுதாயம் அதாபை கேட்டார்கள். அல்ல, இதெல்லாம் ஆணவத்தின் வெளிப்பாடு, அகங்காரத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு உண்மையை ஏற்க மறுக்கிறாங்கல்ல, ஹக்கை தெரிந்து கொண்டு, அது ஆணவம் பெருமையின் வெளிப்பாடு. இப்படின்னு ஷுஐப் நம்முடைய சமுதாயம் சொன்னதா குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி பாத்தியாலாக்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயம் அந்த ஹோமோசெக்ஸ் அப்படிங்கிற தப்ப பண்றாங்க. அவங்க இந்த பூமியில் இந்த தவறை முதலில் தோற்றுவித்தவர்கள். அதற்கு முன்னால் யாரும் இந்த பாவத்தை செய்யவில்லை. அவர்கள் தான் இந்த தவறை தோற்றுவிக்கிறார்கள். அந்த நபி போய், என்னப்பா இப்படி பண்றீங்களே, இது அசிங்கமா இல்லையா, இது மிருகத்தனமா இல்லையா, இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படிலாம் தாவா செய்யும் போது அதுக்கு அவங்க சொன்ன பதில திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய 29வது அத்தியாயத்தின் 29வது வசனம். 29ல 29 தா சரியா? சில பேர் 2 தடவை சொன்னோன்னே என்னை பார்க்கறாங்க. சூரா நம்பர் 29, ஆயத்து நம்பர் 29. அப்படி லூத் அலைஹிஸ்ஸலாம் போய் அவங்கள்ட்ட தாவா செஞ்சாங்கல்ல, அதுக்கு அந்த கூட்டம் சொன்னது, காலு தீனா பி அதாபில்லாஹி இன் குன்த மின சாதிகீன். காலு, அவர்கள் சொன்னார்கள், ஈத்தினா பி அதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய அதாபை கொண்டு வாருங்கள், இன் குன்த மின சாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால். கேட்டாங்களா இல்லையா? இது ஆணவத்தின் வெளிப்பாடா, வெளிப்பாடு இல்லையா? ஆணவத்துடைய வெளிப்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவா செய்யறாங்க. மக்கா காபிர்கள் குறைஷ மக்கள் நிறைய பேர் ஏத்துக்கல. அல்லாஹ்ட்ட அப்படியா, அல்லாஹ் அழிச்சிடுவானா, கொண்டு வாங்க அல்லாஹ்வுடைய அதாப. அப்படி என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய அதாப கேட்டாங்க. குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்க சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தின் 32வது வசனம். 8ல 32 புரியுதாத்தா? கடைசியில கேட்பேன், எல்லா நம்பரும் கேட்பேன் சரியா? 8ல 32வது ஆயத்துல அந்த குறைஷிய மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சாங்கல்ல, அந்த குறைஷிய மக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹும்ம, அல்லாஹும்மண்டாலே நம்ம அல்லாஹ்ட்ட துஆ தானே செய்வோம், அப்படிதானே? ஆனா நல்லதானே கேட்போம். ஒண்ணு நல்லதை கேட்போம், அல்லது கெட்டதை விட்டு பாதுகாப்பு தேடுவோம். அதான அல்லாஹும்மங்கிறது. அவங்க இந்த அபூஜஹில் கூட்டம் இருக்கு பத்தியாலா, அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க பாருங்க, அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமாயி அவிஅதினா பி அஸாபின் அலீம். அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக, இது இவங்க முகமது சொல்றது ஹக்காக இருந்தால், உண்மையாக இருந்தால், மின் இன்திக, உன்னிடமிருந்து இது வந்திருந்தால் நீ என்ன செய்யின்னு சொன்னா எனக்கு ஹிதாயத்தை தால்லான்னு சொல்லணும். ஹிதாயத்தை தால்லான்னு கேட்காம ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமா, எங்கள் மீது கல்மாரியை பொழிய செய்வாயாக. அத கல் என்ன செய்யணும்? மழை மாறி எங்க மேல விழணும். விழுந்தா என்ன செய்யணும்? செத்து போயிடணும். இது ஹக்கா இருந்தா ஏத்துக்கிற வையா அல்லான்னு அல்லான்னு கேட்காம, அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமாயி, கல் மலையை எங்கள் மீது பொழிய செய்வாயாக. விஇத்தினா பி அஸாபின் அலீம், அல்லது வேற விதமான அதாபை எங்களுக்கு தருவாயாக, இது ஹக்காக இருந்தால் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னா எவ்வளவு திமிர் இருந்திருக்கும், எவ்வளவு ஆணவம் இருந்திருக்கும். புரியுதா? அப்ப இன்னைக்கு மறுக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இல்லா அன் தஅதியஹும் சுன்னத்துல் அவ்வலீன், சுன்னத்துல் அவ்வலீன் வரவில்லை. சுன்னத்துல் அவ்வலின் வந்து விட்டால் என்ன பண்ணுவாங்க? ஏத்துக்கிறோம். சுன்னத்துல் அவ்வலின் வர்றதுக்கு முன்னால் என்ன செஞ்சிடனே? ஏத்துக்கிறனும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப
இப்படி ஒன்னு சுன்னத்துல் அவ்வல் முன்னோர்களுக்கு வந்த அதாபு வரல, அல்லது நீங்க பாத்தீங்களாக்க அவ் ஏத்தியகுமுல் அதாபு குமுலா, அவர்கள் பார்க்கும் போதே அழிக்கப்படவில்லை. நேருக்கு நேராக என்ன செய்யல, அதாபு வரல. நேருக்கு நேரா ஒண்ணு வந்தா பயப்படுவோமா இல்லையா? போயிட்டு இருக்கிறோம், 2 கார் மோதி 4 பேர் மௌத்தா போயிட்டாங்க, பயம் வருமா வராதா? வருமல. திடீர்னு பாக்குறோம் ஒரு பெரிய நோய் வந்துருச்சு ஒருத்தவங்களுக்கு, அதை பார்த்து நமக்கு பயம் வருமா வராதா? வருமல. இந்த மாதிரி நேருக்கு நேரா அவங்க அதாபை இன்னும் பார்க்கல, அல்லது அவங்களுக்கு அதாபு வரல. அவங்களுக்கு அதாபு வராதனால, அதை நேருக்கு நேரா பார்க்காதனால, இந்த மேல உண்மையான ஈமான் இல்லாதனால என்ன செய்யல, இன்னும் ஏத்துக்கறல, ஈமான் கொள்ளல, கரெக்டான ஒழுங்கான ஈமான் கொள்ளல, ஏத்துக்கற வேண்டியதை ஒழுங்கா ஏத்துக்கறல, அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் கடுமையாக கோபமாக பேசுகிறான். 55வது ஆயத்துல புரிஞ்சா? பேசிவிட்டு வமா நுருசுலில் முர்சலீன இல்லா முபஷிரீன வ முன்திரீன், ரசூல்மார்களை நாம் ஏன் அனுப்பினோம் என்று சொன்னால், இல்லா முபஷிரீன, நற்செய்தி சொல்பவர்களாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பான் அப்படின்னு நற்செய்தி சொல்பவராகவும், முன்திரீன, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் நாம் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம். வை ஜாதிருல்லதீன கஃபரு, இந்த காவிர்கள் உண்மை ஏற்க மறுக்கிறாங்கல்ல, அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. எதை கொண்டு வாக்குவாதம் பண்றாங்க? பில் பாத்திலி. சரியா? இது காவிர்கள் வாக்குவாதம் செய்தாலும் சரி, அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் குர்ஆன் சுன்னாவை மறுக்கிறாங்கல்ல, ஓப்பனா குர்ஆனை சொல்லிய பிறகு ஹதீஸை சொல்லிய பிறகு மறுக்கிறாங்கல்ல, அவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. எதை கொண்டு வாக்குவாதம் பண்றாங்க? பில் பாத்திலி. பாத்தில் அசத்தியம், அசத்தியத்தை கொண்டு அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஏன்? லியுத்ஹிது பிஹில் ஹக்க, பாத்தில் மூலமாக ஹக்கை வீழ்த்த வேண்டும். அசத்தியத்தின் மூலமாக சத்தியத்தை வீழ்த்த முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? முடியவே முடியாது. அதனால பாத்தில் மூலமாக, அசத்தியத்தின் மூலமாக சத்தியத்தை வீழ்த்துவதற்காக அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. வத்தஹது ஆயாத்தி, என்னுடைய ஆயத்துகளை அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய ஆயத்துகளை அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். வமா உன்திரு, நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேனே, அந்த எச்சரிக்கைகளை அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். ஹுசுவன், ஹுசுவன கேலியாக, கிண்டலாக. இந்த மாதிரி அல்லாஹ் அழித்தான், இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சா அப்படின்னு சொன்னா அதுக்கு பெரிய ஒரு பொருட்படுத்தாம என்ன செஞ்சிட்டாங்க, அதை கேலியாக. இன்னைக்கு நம்ம தாவா பண்ணி செய்யும் போது நிறைய பேர் அப்படி அசால்ட்டா கடந்து போயிடுறாங்க பத்தியலா. அது அவங்க மேல ஒரு தாக்கம் ஏற்படுவது இல்லை, ஒரு பயம் வருவது இல்லை, ஒரு மாற்றம் வருவது இல்லை. என்னுடைய ஆயத்துகளை கேலியா கிண்டல் ஆக்கிட்டாங்க என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலின் ஹதீஸ்கள் சொல்லப்பட்டால் என்ன செய்யணும்? சமயனா வாத்தானாடு போய் மாற்றத்தை உருவாக்கணுமே தவிர, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால் தான் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒழுங்கான ஈமான் இல்லை. சுன்னத்து அவ்வல் வந்தா தான் அவங்க திருந்துவாங்க அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். செஞ்சுட்டு வமன் அதுலமு மிம்மன் ذكر بآيات ربه فأعرض عنها ونسي ما قدمت يداه إنا جعلنا على قلوبهم أكنة أن يفقهوه وفي آذانهم وقرا وإن تدعوهم إلى الهدى فلن يهتدوا إذا أبدا. வமன் அதுலமு, மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? லாலிம் அப்படின்னு சொன்னா அநியாயக்காரன் தெரியும் உங்களுக்கு. ஓ படா ஜாலிம் ஹே சொல்லுவாங்க உருதுல பேசும்போது, ஓ படா ஜாலிம் ஹே அப்படிங்குவாங்க. ஜாலிம், ஜாலிம் அல்ல வாலிம், அதான் கரெக்ட் உச்சரிப்பு. ஆனா அந்த பழக்கத்துல, பேச்சு வழக்கத்துல ஓ படா ஜாலிம் ஹே அப்படிங்குவாங்க. லாலிம் அப்படின்னு சொன்னா அநியாயக்காரன். அதுலம் அப்படின்னா மிகப்பெரிய அநியாயக்காரன். கபீர் பெரியவன், அக்பர் மிக பெரியவன். வாலிம் அநியாயக்காரன், அதுலம் மிகப்பெரிய அநியாயக்காரன். புரிஞ்சா? மன் அதுலம், அல்லாஹ் கேட்கிறான், மன் அதுலம், மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? யார் மிகப்பெரிய அநியாயக்காரன்? சொல்லுங்க பாக்கறேன். யார் மிகப்பெரிய அநியாயக்காரன்? யாரு மிகப்பெரிய அநியாயக்காரனோ
அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன். அப்படிதானே? அல்லாஹ் சொல்றான், மன் அலுலம், கேள்வி கேட்கிறான், யார் மிகப்பெரிய அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு அல்லாவே பதிலும் சொல்றான், மின் மன் ذُكِرَ بِآيَاتِ رَبِّهِ, யாருக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் சொல்லப்படுகிறதோ, இப்படி செய்யுப்பா அல்லது இப்படி செய்யாதே, இந்த மாதிரி நல்லது செய்யி கெட்டது செய்யாதே, நீ செஞ்சது தப்பு, நீ பேசுறது தப்பு, நீ இப்படி பேசிருக்க கூடாது, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க, தப்பா பேசிருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், இல்ல பாய் நீங்க பேசுனது தப்பு, நீங்க செஞ்சது தப்பு, இப்படி செஞ்சிருக்க கூடாது, புரியுதா என்று தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது, தவறுகள் திருத்தப்படும் பொழுது, அந்த தவறுகளை சுட்டி காட்டுற திருத்தமுல, அப்ப ஆயத்துக்களை சொல்லி இந்த ஆயத்தின் அடிப்படையில் நீங்க பேசுனது தப்பு, இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு சுட்டி காட்டப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதிர்பார்த்திகள் ஃபஅரல் அன்ஹா, அந்த உபதேசத்தை மறுத்து விடுவார்கள், ஏத்துக்கிற மாட்டாங்க. மட்டுமல்லாமல் வனசிய மா கத்தமத் யதாஹு, அவங்க செஞ்ச பாவத்தை மறந்து விடுவார்கள். அவங்க செஞ்சதை மறந்து விட்டு அவங்க செஞ்சதை மட்டும் கரெக்டா சொல்ல மாட்டாங்க, அவங்க செஞ்சதை சொல்லாம என்ன பண்ணுவாங்க, நான் செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு வாதம் பண்ணுவாங்க, தன்னை தானே மறந்து கொள்வார்கள். இவங்க இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன் அன் யஃப்கஹூஹு, நான் இவர்களுக்கு என்ன செய்து விட்டேன் என்று சொன்னால், அவங்களுடைய கல்புகளுக்கு மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டேன். கல்புல நான் திரையை போட்டுட்டனால ஹக்கா அவங்களால என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. வஃபி ஆதானிஹிம் வக்ரா, அவங்க காதுல நான் என்ன பண்ணிட்டேன், வக்ரான ஒரு அடப்பு, இந்த ஃபிளைட் எல்லாம் போகும்போது ஒரு பஞ்சு மாதிரி ஒரு தக்க மாதிரி தருவாங்க இல்லையா, சில பேருக்கு என்ன ஒரு மாதிரி என்ன காது அடக்கி, காது அந்த சுவிங்கம் சாப்பிட்டு என்ன செய்யும், கொஞ்சம் துறக்கும் அப்படின்னு முழுங்க, எச்சிய முழுங்கன்னு வைங்கள, ஏன்னா எச்சிய முழுங்கும் போது அந்த காத்து வெளியே வருமா உள்ள போகுமா, காது 3 காது இருக்கு தெரியுமா, இருக்குல்ல, ஒரு காது இங்க இருக்குது, 2வது காது 3வது காது எங்க இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 2 காது கிடையாது, ஒரு மனுஷனுக்கு 6 காது இருக்குது, புரியுதா நெசமா. அதாவது வெளிக்காது என்று ஒன்று, அப்புறம் நடுக்காது, அப்புறம் உள்காது, புரியுதா. நமக்கு பார்க்கறது வெளிக்காது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உள்காது இருக்குது. இது காதுக்கு உள்ள பாத்தியலாக்க அந்த நரம்பு எலும்பு அந்த எலும்புகளோடு போய் அப்படி உள்ள இருக்கும், அது காதுடைய நடுப்பகுதி, அது நடுக்காது. அப்புறம் உள்காதை நீங்க பாத்தீங்களாக்க அங்கிருந்து அப்படியே என்ன செய்யும், அந்த அந்த உள்காதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும், நமக்கு அந்த மயக்கமெல்லாம் வராம அந்த தண்ணி பேலன்ஸ் பண்ணுது பத்தியலா, அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய தண்ணி எங்க இருக்கு, உள்காதுல இருக்கு. அங்கிருந்து நரம்புகள் மூளையில போய், இந்த இங்கே மூளைக்கு ஜாயிண்ட் ஆகுது, மூளையில போய் நரம்பு போய் ஜாயிண்ட் ஆகும். நம்ம பேசக்கூடியது மூளை தான் வாங்கி என்ன செய்யுது, அதை கரெக்டா கொடுத்த இதான் பேசலாம் இதான் பேசலாம் எல்லாம் அந்த காது மூளையும் சேர்ந்து என்ன செய்யுது, வேலை செஞ்சு வாயில வர வைக்குது, புரியுதா. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்க காதுல நான் என்ன பண்ணிட்டேன், அடைச்சிட்டேன், காதை அடைச்சு விட்டனால, கல்புல திரைய போட்டுட்டனால அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, தப்பை உணர்ந்து கொள்ள முடியவில்லை, புரியுதா. அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, வயின் ததுஉஹும் இலல் ஹுதா, நீங்கள் அவர்களை ஹிதாயத்தின் பக்கம் அழைத்தாலும் ஃபலன் யஹ்தது இதன் அபதா, அவர்கள் ஒருபோதும் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப யாருக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டு அவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் தான் யார், மிகப்பெரிய அநியாயக்காரன். அப்பதான் நீங்க பாருங்க, இந்த ரோட்டுல இந்த உலகத்துல நல்லவங்க அதிகமா மிகப்பெரிய அநியாயக்காரங்க அதிகமான்னு சொல்லிவிட்டு நீங்களே முடிவு எடுத்துக்கிறங்க, புரியுதா. அல்லாஹ் வமன் அதுலமு மிம்மன் ذُكِرَ بِآيَاتِ رَبِّهِ فَأَعْرَضَ عَنْهَا وَنَسِيَ مَا قَدَّمَتْ يَدَاهُ, புரியுதா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லப்படுதா, நம்ம ஏத்துக்கிட்டு போறதான் கரெக்ட், மறுக்கிறானா பெரிய பாவி பெரிய அநியாயக்காரன். இதுக்கு நான் 2 செய்தியை சொல்லி நான் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்றாங்களா, அப்படியே ஏத்துக்கிடுவாங்க. உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க புகாரில 4642 4642
42வது ஹதீஸ். சம்பந்தப்பட்டவங்க என்ன யூசுபாய், சம்பந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு சொன்னா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவா இருக்கிறாங்க, பெரிய ஹலீஃபா. அப்படின்னு அவங்க ஹலீஃபாவா இருக்கும்போது ஒருத்தர் உயைனா அப்படிங்கிற ஒருத்தர் ஹலீஃபாவை பார்க்க போறாங்க. சரியா? இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியோடு நெருக்கமா இருப்பாங்க. அந்த நெருக்கமாக இருந்த சஹாபியுடைய பேர் என்ன என்று சொன்னால் ஹுர்ரு பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சஹாபியோடு நெருக்கமா இருப்பாங்க. அந்த நெருக்கமா இருந்த சஹாபி பேர் என்ன? ஹுர் பின் கைஸ். உங்களுக்கு மனப்பாடம் பண்ணது கஷ்டம். ஹுர்ரு ஹுர்ரு ஞாபகம் வச்சுக்க. ஹூர்லீன் இருக்குல்ல, அதையா ஞாபகத்தை வச்சுக்கங்க. ஹுர் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? நெருக்கமா இருந்த சஹாபி. இந்த ஒயைனா போய் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஹுர் பின் கைஸ்கிட்ட நான் ஹலீஃபாவை பார்க்கணும், கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி கொடுங்க, உங்க நெருக்கத்தை பயன்படுத்தி அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டான். கேட்ட உடனே ஹுர் பின் கைஸும் ஹலீஃபாட்ட இந்த மாதிரி உங்களை ஒருத்தர் சந்திக்க வர்றாரு அப்படின்னு சொன்னார். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர சொல்லுப்பா அப்படின்ட்டாங்க. ஓயைனா யார பார்க்க போறாரு? பெரிய ஹலீஃபா. இன்னைக்கு பெரிய அந்த அமெரிக்கா மன்னர்லாம் ஒண்ணுமே கிடையாது அதிகாரத்துக்கு முன்னால, அவங்க அதிகாரத்துக்கு முன்னால அவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அவங்கள சந்திக்கிறதுக்காக ஒயைனாங்க உள்ள போறாங்க. உள்ள போய் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, ஹலீஃபாவை கூப்பிட்டு பேசுவார். பொதுவா ஒரு முஸ்லீமை கூப்பிடும் போது முதல்ல என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும்ல. அவர் சலாம் சொல்லல. புரிஞ்சா? இது முதல் தப்பு இல்லையா? முதல் தப்பு. ரெண்டாவது, ஹலீஃபாவை எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொன்னா, யா அமீரல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவரே. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முஹம்மத் அப்படி கூப்பிடலாமா? எப்படி கூப்பிடுறேன்? யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஹலீஃபாவை யா அமீரல் முஃமினீன் என்று தானே அழைப்பார்கள். யா அமீரல் முஃமினீன் என்று கண்ணியமான வார்த்தையில சொல்லி கூப்பிடாம எபுனல் ஹத்தாப், ஹத்தாபின் மகனே, அவங்க வாப்பா பேர் ஹத்தாப் தானே, சரியா? எபுனல் ஹத்தாப், ஹத்தாபின் மகனே அப்படின்னு கூப்பிட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவக்காரவங்க, வேகமானவங்க, சலாம் சொல்லல. அப்புறம் மரியாதை இல்லாம உள்ள வந்துவிட்டு எபுனல் ஹத்தாப்ங்கறானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, லா தஹ்குமு பைனனா பில் அத்ல், உங்களுடைய ஆட்சியில் நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, நீதம் இல்லை, அதிலி கிடையாது. நீங்க தீர்ப்பு சொல்றீங்கல்ல, தீர்ப்புல என்ன இல்ல? நியாயம் கிடையாது, நேர்மையா தீர்ப்பு சொல்றது இல்ல அப்படின்னு ஆதாரங்களை சொல்லி சொன்னால் மாற்றிக்கொள்வார்கள். எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல், சான்றுகள் இல்லாமல் முதல்ல சலாம் சொல்லல, ரெண்டாவது எபுனல் ஹத்தாப்னு கூப்பிடுறாரு, மூணா என்ன பண்றாரு? நீங்க சரியில்லை, நியாயமா நடக்கல அப்படின்னு சொன்ன உடனேயுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வந்துச்சு. கோவம் சரி, கையை தூங்கி ஒரு அரைஞ்சிருவோம் அப்படின்னு தூக்கிட்டாங்க கைய. சரியா? மனுஷன் தானே, ஆல்ரெடி கொஞ்சம் கோவக்காரவங்க தானே, கோவத்துல கையை தூக்கி அரைஞ்சிருவோம். அவங்க மட்டும் அரைஞ்சாங்கன்னு வைங்கல, மூசா நபி அடிச்சோனே மூசா பகலா அழகி அப்படின்னு இருக்கு பத்தியலா, அது மாதிரி அவர் அப்படியே மூத்தா போயிருப்பாரு. அது கைய தூக்குனவனையுமே பக்கத்துல இருந்தால சஹாபி, பேர் யாரு? ஹுர் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லுவாங்க, யா அமீரல் முஃமினீன், என்ன நீங்க இப்படி அடிக்க கை தூக்குறீல? குர்ஆனை பார்க்கலையா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த ஆயத்து சூரத்துல் ஆராஃப் 7வது சூராவுல 199வது ஆயத்து. 7ல 199. இந்த நம்பரை எல்லாம் ஹுர் பின் கைஸ் சொல்லல, புரியுதா? நான் சொல்றேன் நம்பரா, சரியா? அப்ப ஹுர் பின் கைஸ் சொல்லுவாரு, அல்லாஹ் நீங்க அவரை அடிக்க கை தூக்குறீல, அல்லாஹ் சொல்லுவான், குதில் ஆஃபுவ வஅமுர் பில் உருஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். குதில் ஆஃபுவ, நீங்கள் மக்களை மன்னித்து விடுங்கள், வஅமுர் பில் உருஃபி, அவர்களுக்கு நன்மைகளை ஏவுங்கள், வஅரில் அனில் ஜாஹிலீன், இது மாதிரி ஜாஹில்கள் வந்தால் அவங்கள புறக்கணிங்க, அவங்க செய்யக்கூடிய செயலை பெருசுபடுத்தாதீங்க. குதில் ஆஃபுவ வஅமுர் பில் உருஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? புரியுதுல?
ஹுதில் அஃபுவ, மன்னிச்சு விட்டுருங்க. வஅமுர் பில் உர்ஃபி, நன்மை என்ன செய்யுங்க, உங்கள் வஅரில் அனில் ஜாஹிலீன், ஜாஹில்களை பொருள்படுத்தாதீங்க, விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு. ஜாஹிலை பொருள்படுத்தாம மன்னிச்சு விட்டுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்க, நீங்க என்ன பண்றீங்க, அடிக்க போயிருக்கிறீங்கள அப்படின்னு. ஹுதில் அஃபுவ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன் அப்படிங்கிற ஆயத்தை அந்த சஹாபி ஓதி காட்ட முடியுமே. கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உங்கற கை என்ன பண்ணாங்க, கீழே போட்டாங்க. கீழே போட்டுட்டு அவருக்கு உபதேசம் என்ன பண்ணாங்க, அனுப்பி விட்டாங்க என்கிற இந்த செய்தியை இமாம் புகாரி 4642வது ஹதீஸா பதிவு பண்றாங்கல்ல. எதுக்கு இதை சொல்ல வர்றா அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டால் சமிஅனா வாஸானான்னு ஏத்து கட்டுப்பட்டு அமல் செய்யணும், செஞ்சாங்க, செஞ்சவங்க நல்லவங்க, செய்யாதவன் பெரிய அநியாயக்காரன் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. மௌத்தா போயிட்டாங்களா? அவங்க மௌத்தா பண்ணவனையுமே அடுத்த கலீஃபா யாரு அப்படின்னு மஷூரா. அதுல பாத்தீங்களாக்க அன்சாரிகள் நாங்க தான் அப்படிங்கிறாங்க, முஹாஜிர்கள் நாங்க தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தியாகம் நிறைய பண்ணியதை பாத்தீங்களாக்க அன்சாரிகளே அதிகமாக தியாகம் செய்திருக்கிறார்கள். வரலாறுகளை படிச்சு பார்த்தா தியாகம் அதிகம் செய்தவர்கள் அன்சாரிகளா முஹாஜிர்களா என்று சொன்னால் யார் அதிகம் பண்ணிருக்கிறாங்க, அன்சாரிகள் தான் பண்ணிருக்கிறாங்க. ஒண்ணுமில்ல, போர்க்களத்துல ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீதுகளை நீங்க பாருங்களேன், அதுல 70-80% ஷஹீதுகள் யாரா தான் இருப்பாங்க, அன்சாரிகளா தான் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ் என்னைய முஹாஜிரா படைச்சிட்டான், அல்லாஹ் மட்டும் என்னை முஹாஜிரா படைக்கலன்னு சொன்னா நான் யாராருக்கு விரும்புறேன், அன்சாரியாருக்கு தான் நான் விரும்புறேன் என்று சொன்னதாகலாம் ஹதீஸ் வருது. புரியுதா? அதையெல்லாம் வச்சு அந்த அன்சாரிகள் நம்ம தான் ஹலீஃபாவா வரணும், நமக்கு தான் அந்த தகுதி அல்லாஹ் கொடுத்துக்கிறான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. முஹாஜிர்கள் இல்ல நம்ம தான் இருக்கணும் அப்படி நினைச்சாங்க. அப்படி நினைக்கும் போது என்ன நடக்குது அப்படி சொன்னா, அன்சாரிகளுக்கு தலைவராக இருந்தாரு சாதி பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க நம்ம தான் அடுத்த தலைவர் ஹலீஃபா, சரியா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னு முடிவு பண்ணா முஹாஜிர் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் போறாங்க. அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, பதவிங்கிறது வரும் போகும், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த நேரத்துல நம்ம போய் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரசூல்லா என்ன சொன்னாங்க அப்படித்தான் பார்க்கணும். ரசூல்லா என்ன, இந்த சஅத் பின் உபாதா நான் தான் ஹலீஃபா அந்த அளவுக்கு ஆயிட்டார், என்னையதான் ஹலீஃபாவை ஆக்கணும், ஏன்னா நான் தான் அன்சாரிகளுக்கு தலைவன், அன்சாரிகளுக்கு தலைவன் தான் உங்களுக்கு ஹலீஃபா வரணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டார். அப்போ போய் இந்த முஹாஜிர் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லிருக்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியாதா? அவங்க சொன்னாங்க, அல் இம்மத்து மின் குரைஷின், குறைஷிகள் தான் ஹலீஃபாவாக வருவார்கள், குறைஷிகள் தான் ஹலீஃபாவாக வருவார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல. அப்ப குறைஷிகள் யார் தான் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் தானே, முஹாஜிர்கள் தானே குறைஷிகள் இருக்கிறாங்க, அன்சாரிகள குறைஷிகள் இல்ல தானே. அப்ப அல் இம்மத்து மின் குறைஷின் என்ற ஹதீஸ் முஹாஜிர்கள் தான் ஹலீஃபாவாக வரணும், அன்சாரிகள் ஹலீஃபாவா வர்றது இல்லைங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்று இல்லையா? அப்ப நீங்க எடுக்கிற முடிவு இந்த ஹதீஸுக்கு மாற்றமா இல்லையா? புரியுதா? அப்படின்னு போய் இந்த முஹாஜிர் சஹாபாக்கள் சொல்லுவாங்க. இத சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க அபூபக்கர் சித்திக் கிட்ட, அபூபக்கர் சித்திக் அவர்களை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர்கிட்ட சொல்லுவாங்க, உமர் அவர்களே நீங்க தான் ஹலீஃபாவா இருக்கணும், ரசூலுல்லாஹ் குறைஷி தான் ஹலீஃபா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் உங்களை தேர்வு செய்யறேன், கையை நீட்டுங்க, பையத்து பண்ணிடுறேன் அப்படின்னு யார் சொன்னது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சொன்ன உடனே உமர் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன அப்படின்னு சொல்லிவிட்டா முதல்ல யார சொல்லுவாங்க? அபூபக்கர். ஆன வ அபூபக்கர், பொதுவா பார்த்தா ஆன வ அபூபக்கர் வ உமர், ஆன வ அபூபக்கர் வ உமர் அப்படிங்குவாங்க. முதல்ல அனவுக்கு பிறகு யார சொல்லுவாங்க? அனடா நான் அர்த்தம், புரியுதா? அனவுக்கு பிறகு அபூபக்கர்னு சொல்லுவாங்க. அப்ப என்னை விட நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் ஹலீஃபா வரணும் அப்படின்னு
உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அபூபக்கர் சித்திக்குடைய கையில முதல் பையாத்து பண்ணாங்க என்ற வரலாறு பேசுகிறது. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னு சொன்னா, அன்சாரிய சஹாபாக்கள் இந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நாங்க தான் கலீஃபாவா வரணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது சஹாபாக்கள் அல் அஇம்மத்து மின் குரைஷின் அப்படிங்கிற ஹதீஸ சொன்ன உடனே ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலையா? பெரிய பதவி, பெரிய பதவி. விட்டு கொடுத்தாங்களா விட்டு கொடுக்கலையா? ஏன் விட்டு கொடுத்தாங்க? இதான் ஹதீஸ், இதான் குர்ஆன். இதை ஏற்றுக்கொண்டால் தான் உண்மையான முஸ்லிம். இதை மறுக்கிறான் என்று சொன்னால் இதுக்குள்ள வந்துடுவான். வமன் அதுலமு மிம்மன் துக்கிர பிஆயாத் ரப்பிக்குள்ள வந்துடுவான் அப்படின்னு போனாங்களே இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிறது ஒண்ணு இந்த அதிகமா இந்த தர்க்கம் பண்றாங்கல்ல, என் வாக்குவாதம் வர்றியா போட்டு பார்க்கலாமா அப்படிங்கிறாங்கல்ல, இதெல்லாம் மார்க்கம் விரும்பக்கூடிய ஒன்று இல்லை அப்படிங்கிறது முதல் செய்தி. ரெண்டாவது அல்லாஹ் சொல்லும் போதே ஏத்துக்கிறனு, அதாபை பார்த்து ஏற்றுக்கொள்வது அல்ல, சீக்கிரமா ஹிதாயத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி. மூணாவது அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால், நான் ஒவ்வொரு குத்பாவிலையும் சொல்லுவாங்கல்ல, சமீஅனா வாதானா அப்படின்னு ஏத்துக்கிறனே. அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் சொர்க்கவாசி, இல்லை என்று சொன்னால் பெரிய அநியாயக்காரன் என்ற செய்திகளை இந்த வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனங்கள் அருளப்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை சஹாபாக்களுக்கு தஃப்சீர் பண்ணும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுடைய கல்புகளில் எந்த ஈமானை ஏற்படுத்தினானோ, எந்த இறையச்சத்தை ஏற்படுத்தினானோ, எந்த மாற்றத்தை எந்த தாக்கத்தை ஏற்படுத்தினானோ, அதே போன்ற ஈமானை, அதே போன்று தக்வாவை நம்முடைய கல்புகள் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.